மதுரையிலே மீனாட்சி, மேல் மலையில் நூறிலே அங்காள பரமேஸ்வரி, மருவத்தூர் எல்லையிலே ஆதிபரா சக்தி தாயி, ஊத்துக்காட்டு எல்லையிலே எல்லையம்மா. அம்மா தாயி, நீங்கள் கெட்ட பிரகாரம் ஓர் இரவுக்குள்ளே அந்த வன்னிய கருங்காலி மரத்தை கொண்டு வந்து விட்டோம் அம்மா. இப்பொழுது உங்களுக்கு தேவையான அத்தனை ஆற தூப தீபாதனையும் ஆலயங்கள் கட்டி முடித்து விட்டோம். அதனால் உங்களுக்கு தேவையான கும்பாபிஷேகம் இப்பொழுதே நடைபெறட்டும் அம்மா. மகனே கள்ளிக்காத்தான் தாயி, நான் கேட்ட பிரகாரம் எனக்கு உண்டானது அனைத்தையும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து விட்டீங்க. அப்படி இருக்கும்போது ஆலயம் ஒன்று இருந்தால் திருவிழா ஒன்று நடக்க வேண்டும். உண்மைதான். திருவிழா ஒன்று இருந்தால் பலி ஒன்று கொடுக்க வேண்டும். உண்மைதான் அம்மா. தாயி, ஆலயம் ஒன்று இருந்தால் பலி ஒன்று இருக்கும் என்று உரைக்கின்றீர்கள். ஆமா, எங்களிடத்தில் எப்பேற்பட்ட பலியா இருந்தாலும் நீங்கள் கேட்ட பிரகாரம் செய்து கொடுக்கின்றோம் அம்மா. நான் கேட்ட பிரகாரம் செய்து கொடுப்பேன் என்று சத்தியம் செய்து கொடுங்க. மகனே கள்ளிக்காத்தான், என்ன தெரியுமா வேண்டும்? என்ன தெரியும்? உன்னுடைய மணி கூடவே எனக்கு வேண்டும். அம்மா, என்னம்மா வார்த்தை இது? எனது சத்தியம் செய்து கொடுத்தாய் அல்லவா, நீ எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அம்மா, நீ சொல்லும் வார்த்தை மறுத்து சமையலாக செய்து உன் அடிமடியில் கட்ட வேண்டும் என்று உணர்த்தினாகி. அம்மா, அம்மா சொல்லாதி மாரியம்மா நாயம்மா.
மகளே, நீ என்னதான் கண்ணீர் விட்டு அழுதாலும் எனக்கு தேவையான உள் நாக்கு மணிக்குடலையும் சமைத்து கொடுக்கவே வேண்டும். இதை தவிர்த்து வேறு ஏதாகிலும் பலி இருந்தால் எங்களுக்கு கேளுங்கள் அம்மா. அம்மா தயங்காம தடையில்லாம தருகிறேன் அம்மா. நான் கேட்டது இது மட்டும்தான் நீங்க சத்தியம் செய்து கொடுத்துருக்கீங்க. சத்தியவாக்கு கொடுத்தி அந்த சத்தியவாக்கு பிரகாரம் நான் நிறைவேற்றிவிட்டேன். அவள் கேட்கும்படி என்னுடைய மணிக்கொள்ளும் உள்ளாக்கு மறுத்து அவள் மடியில் அனுப்பி செய்யம்மா. நீங்களும் நானும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா இல்லாத வாழ்க்கையில இன்புட்டு வாழலாம் என்று ஊட்டொட்டமாய் ஓடி வந்தோமி. நம் மனதார எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று மனதிலே மனக்கொட்டி கட்டி இருக்கு. அந்த மனக்கொட்டி எல்லாம் ஒரு குடியிலே கட்டி நான் சொல்லிருக்கேன். நாம் மனதோடு இரு மனதை ஒன்றாக சென்றுவிட்டது. அப்பொழுதே திருமணம் ஆனது போல ஆகையால் நம்முடைய அன்னைக்கு செலுத்த வேண்டிய கணக்கில் செலுத்தினார். கண்டிப்பாக அடுத்த ஜென்மமாவது நாம் ஒன்றாக சேரலாம். சொல்வதற்கு சத்தியத்தின் பிரகாரம் கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது என்பதற்காக இப்பொழுது உங்கள் மணிக்குடலை முள்நாக்கை மறுத்து சமையலாக செய்து இந்த அன்னையின் வடிவில் நான் கட்டிக்கிட்டு